வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, we are going to continue about the metal casting. So last video we have discussed about the introduction session about the metal casting. So அதோட processes வந்து metal castingல என்னலாம் இருக்குது, அதே மாதிரி various allowances அதில் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறத ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் we will cover about the types of pattern. So types of pattern என்னென்னலாம் இருக்குது, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மோல்டிங் சேண்ட், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சேண்டு. ஸோ அதை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்கள் பழைய வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் கண்டினியூ அபவுட் த டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். சரியா? ஸோ டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட்? So first starting with the types of pattern. So first பார்க்குறது வந்து solid or single piece pattern. So first வந்து ஒரு solid pattern or single piece pattern தான் வந்து ரொம்ப சிம்பிளாக உள்ளது. So object is having very simple in shape and size. ரொம்ப simple shape or size வந்து நம்ம வந்து casting வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து we are going to use about the சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் ஒரு சாலிட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பேட்டர்ன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து சாலிட் ஆர் சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் அர்த்தம். சரியா? ஸோ செகண்ட் டைப் வந்து ஸ்பிளிட் ஆர் டூ பீஸ் பேட்டர்ன் அர்த்தம். ஸோ ஸ்பிளிட் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஸ்பிளிட் அப் இன்ட்டு டூ பீஸாக வந்து பண்ணுறது தான் வந்து டூ பீஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். So the objects are having complex in shape. So last year வந்து ரொம்ப simple in shape பார்த்துருப்போம். இங்கே வந்து complex in shape and size இருக்குது. ஸோ பேட்டர்ன் வந்து along with the இங்கே பார்ட்டிங் லைன், ஸோ அதான் வந்து பேட்டர்ன் லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் they can be removed from the cope and drawbacks செப்பரேட்டாக வந்து நம்ம எடுத்துருவோம். சரியா? ஸோ மெயினாக வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா அதே தான் சொன்னதான், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பார்ட் இஸ் ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான பார்ட்டாக இருக்குது நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மெயினாக வந்து வித்ட்ரால் பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம வந்து கேவிட்டி வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வித்ட்ரால் பண்ணையில் வந்து நம்மளுக்கு வந்து இது பிரேக் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து we are going to use the split or two piece பேட்டர்னாக இருக்கும். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்லையே, அதை வந்து ஸ்பிளிட் ஆர் டூ பீஸ், ரெண்டு பீஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டபுள் பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்த டைப் வந்து லூஸ் பீஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ லூஸ் பீஸ் பேட்டர்னா, ஸோ இஃப் த பேட்டர்ன்ஸ் ஆர் ஹேவிங் சம் இன்டர்னல் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் அண்டர் கட்ஸ் வந்து உள்ள வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டில் வந்து உள்ள வந்து ஒரு கட் வந்து வரணும், அதான் வந்து நம்ம இன்டர்னல் வெப்ஸ்ன்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இன்டர்னல் வெப்ஸ்னாலும் சரி ஆர் அண்டர் கட் ஆர் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வரது வந்து இன்சைடில் நம்ம இன்டர்னல், ஸோ உள்ள வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வந்து we are going to use the loose piece pattern வந்து யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்சைடு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அண்டர் கட்டோ ஒரு வெப்சைப்போ ஏதாவது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து லூஸ் பீஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். யா, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது வந்து கேட்டட் பேட்டர்ன். ஸோ அந்த கேட்டட் தான் வந்து நம்ம சிமிலர் டு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஃபிக்சர் வந்து நம்ம மெஷினிங்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வந்து நம்பர் ஆஃப் டைம் வந்து நம்ம செட்டிங் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதை சிம்பிளை பண்ணுறதுக்காக நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்சர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரியே தான். சரியா? ஸோ டு ப்ரொடியூஸ் த ரன்னர் அண்ட் கேட் ஃபார் த ஈச் கேவிட்டி இன் த மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸோ மேரோட வந்து ரொம்ப டைம் எடுக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அலாங் வித் த கேட்டிங் எலமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து சிங்கிள் பீஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது பேர் தான் கேட்டட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதான் வந்து நம்ம ஜென்ரலாக அந்த பேசிக் டைப்பில் பார்க்கலே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து உள்ளே வரும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து மாஸ் ப்ரொடக்ஷனை ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஜென்ரலாக மெஷினிங்கில் வந்து ஃபிக்ஸரை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு வந்து இங்கே ரீப்ளேஸில் வந்து கேஸ்டிங்கில் நம்ம எதை வச்சு பண்ணுவோம்னா கேட்டட் பேட்டர்ன். சரியா? ஸோ இங்கே பேட்டர்ன் இருக்கும், ரன்னர் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கேட்ஸு, அந்த பேட்டர்ன் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே கன்வெர்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கேட்டட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்ன். ஸோ மேட்ச் பிளேட் வந்து ஸோ டு ப்ரொடியூஸ் இங்கே காம்ப்ளெக்ஸ் ஷேப் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். மாஸ் ப்ரொடக்ஷனில் வந்து சம் ப்ரிசிஷன் காம்போனண்ட்டாக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது காம்போனண்ட்டு. ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் இன் ஷேப்பாக வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கேன் பி ஸ்பிளிட் அலாங் த பார்ட்டிங் லைன்ஸ் அண்ட் தே வில் பி ஆடட் ஆன் போத் சைட் ஆஃப் த மேட்ச் பிளேட். ஸோ ரெண்டு சைடே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் இங்கே காட்டியிருப்பாங்க டயக்ராம்லேயே, அந்த சென்டரில் இருக்கு இல்லையா? ஸோ மேலே கீழே வந்து ஆட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எங்கள் அப்ளிகேஷன் மெயினாக எங்கே இருக்குன்னா ஸ்மால் சைஸ் ப்ரிசைஸ் காம்போனன்ட். ஸோ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான பார்ட்டாக இருக்குது, பட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் அதே டயத்தில் மாஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து
we are going to use about the match plate pattern. It has a mean of mass production, small size precise component are. So in the center area, so in the side add pannirupom, இந்த சைடு ஸோ ரெண்டு சைடு வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் சொல்கிறாங்க மேட்ச் பிளேட் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து ஸ்வீப் பேட்டர்ன். ஸோ ஸ்வீப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ரொட்டேட் பண்ணுறது தான். ஸோ டு ப்ரொடியூஸ் த காம்ப்ளெக்ஸ் ஷேப் ஆஃப் த 3 dimensional மோல்டு கேவிட்டி நம்மளுக்கு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து 2 dimensional பிளேன் பேட்டர்ன் வில் பி ரொட்டேட்டட். ஸோ 2D வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து 3D வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா ஸ்வீப் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகிரும் இல்லையா கேவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து லிமிடேஷன் என்ன வந்து ஆக்சிஸ் சிமிட்ரி ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா. ஒரு வெர்டிகலாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு சைடு உள்ளது தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 2D பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து we are going to create the symmetrical 3D casting-ஆக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா கோன் ஷேப் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா லார்ஜ் சைஸ் ஒரு பெல், அதான் இப்போ கோயிலெல்லாம் பண்ணியிருக்கு இல்லையா, டெம்பிள் பெல்ஸ், சிலிண்டர்ஸ் இதெல்லாமே வந்து எதை வந்து பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்வீப் பேட்டர்னை யூஸ் பண்ணிட்டு வந்து கேஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறது தான். அதுதான் இது சரியா. ஸோ கோனிக்கல் சம் ஸ்பெரிக்கல் ஷேப் கூட பண்ணலாம் சரியா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து வரும் ஸ்வீப் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பேர்டு பேட்டர்ன். ஸோ ஃபாலோ பேர்டுங்கிறது என்ன அர்த்தம்னா if the patterns are structurally weak and due to the ramming force there is a possibility of breaking of the pattern. So நம்ம ramming வந்து இப்போ பண்ணையில் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து எதுவுமே பிரேக்கேஜ் ஆகிடக்கூடாது, நம்ம டேமேஜும் ஆகிடக்கூடாது. ஸோ சப்போஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப தின் செக்ஷனாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரேமிங் பண்ணுறதுக்கு வந்து there is a high chances for making the breaking சரியா. ஸோ வந்து உடையருக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஸோ பேட்டர்ன்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ப்ரொவைடிங் த ஃபாலோ போர்டுன்னு வந்து ஒன்று கொண்டு வருவோம். ஸோ அதை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரேமிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதை வந்து ஃபாலோ போர்டு சரியா. ஸோ இது உள்ள இருக்கும் ஜென்ரலாக. ஸோ இது வந்து கோர் வந்து சாண்டு. ஸோ இங்கே இருக்குல்லையே அதான் தனியாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேமிங் பண்ணும்போது there is a chances. ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற சான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாலோ போர்டுங்கிற கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ இங்கே தான் வந்து மெயினாக வந்து தின் ஆர் ஓவர் ஹேங்கிங் செக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தேவையாக இருக்கும். ஏன்னா அதோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வீக்காக இருக்கும். பேட்டர்ன் வந்து நீங்கள் ரேம் பண்ணும்போது there is a high chance for breaking of the pattern. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தவிர என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஸ்கெலட்டன் பேட்டர்ன் சொல்லுவாங்க சரியா. அந்த ஸ்கெலட்டன் பேட்டர்னா ஸோ மெயினாக வந்து செல் அண்ட் ட்ரம்ஸ் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதை வந்து ஸ்கெலட்டன் ஃப்ரேம். ஸோ அந்த லோம் ஸ்டாண்ட் இது அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் வரையில் பார்ப்போம் சரியா. ஸோ இங்கே லோம் ஸ்டாண்டு எடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கெலட்டன் பேட்டர்ன் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த ஷெல்லு ட்ரம்மு ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்கெலட்டன் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கோப் அண்ட் ட்ராக் பேட்டர்ன். ஸோ கோப் அண்ட் ட்ராக் பேக்ஸ்லாம் நம்ம லார்ஜர் சைஸ் அதான் பிக் சைஸ் கேஸ்டிங்ஸ் மெயினாக வந்து இன்ஜின் பிளாக் யூஸ் பண்ணுறோம், பெரிய வால்ஸ் ஆர் சிலிண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வி கேன் யூஸ் த கோப் அண்ட் ட்ராக் டைப் ஆஃப் பேட்டர்ன் சரியா. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் சரியா. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த அப்ளிகேஷன் வச்சு ஏதாவது 1-2 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிங்க சரியா. So அதுக்கப்புறம் we are going to discuss about the different kind of properties of the molding sand or properties of the casting material. So மெயினாக வந்து molding sand தான். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் we are going to discuss about the refractoriness. ஸோ refractoriness என்ன அர்த்தம்னா ability of the molding sand to withstand the high temperature of the liquid metal. ஸோ வந்து நம்ம வந்து liquid metal வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து போர் பண்ண போகிறோம். ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அது வந்து வித்தவுட் மேக்கிங் எனி ஃபியூஷன். ஸோ வி ஆர் கோயிங் டு போர் த மோல்டு. அது வந்து மோல்டிங் ஸ்டாண்டில் வந்து ஊற்றணும் இல்லையா. ஸோ அது வந்து எவ்வளோகான வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து ரெஃப்ராக்டிவ்னஸ் சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து இது என்ன செய்யணும்னா வந்து இட் ஷுட் பி ஹை இன் நேச்சர். ரெஃப்ராக்டிவ்னஸ் வந்து அதிகமான லெவலில் இருக்கணும். அதுதான் சொல்லுவோம். அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் வந்து பெர்மியபிலிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்மியபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து மார்க் பண்ணி வச்சுங்க பெர்மியபிலிட்டி. So ability of the molding sand to allow the gases to escape. So gases வந்து escape ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து பெர்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரி. அதான் வந்து பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் அபவுட் த கேசஸ் டு எஸ்கேப் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது ஜென்ரலாக வந்து ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம்னா பெர்மியபிலிட்டி நம்பர். ஸோ பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா தான் பெர்மியபிலிட்டி நம்பர் வந்து V into H divided by PAT சரியா. ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த 3007/Tன்னு வரும். ஸோ இதில் இந்த டைரக்ட் கொஸ்டின் கூட கேட்பாங்க. அந்த PN இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டைம் சரியா. ஸோ டயத்துக்கு வந்து அந்த நம்பருக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். ஸோ அந்த PN ஸோ அது ஜென்ரல் ரேஞ்ச் என்னங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. 60 to 120 இதான் வந்து இந்த ரேஞ்ச். மினிமம் வேல்யூ 60. ஸோ மேக்ஸிமம் 120. ஜென்ரலாக வந்து இந்த ரேஞ்சில் தான் பெர்மியபிலிட்டி நம்பர் இருக்கும். ஸோ இங்கே விங்கிறது என்னென்னா வால்யூம் ஆஃப் த ஏர் பாசிங் த்ரூ த ஸ்பெசிமென். ஸோ ஸ்பெசிமெனில் பாஸ் ஆகிற
எவ்வளோ தூரம் வால்யூம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதோட வால்யூமை தான் வீன்னு சொல்கிறோம். ஹெச்ங்கிறது ஹைட். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்பெசிமனில் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு சப்போஸ் சின்ன ப்ராப்ளம் எதாவது கேட்குறாங்க அப்படின்னா வால்யூம் குடிக்கலைன்னா வந்து நீங்கள் 2000 சென்டிமீட்டர் கியூப் இதை வந்து அசம்ஷன் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து அசம்ஷன் பண்ணி தான் அது சிம்பிளை பண்ணியிருக்காங்க. அந்த வால்யூம் வந்து 2000 எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் சரியா. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டு தான். ஸோ அது எனக்கு இந்த அடுத்ததில் சொல்கிறேன் சரி. அடுத்து இந்த பிங்கிறது வந்து அர்த்தம்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எவ்வளோகான்னு இருக்குது ஏரில் வந்து. ஸோ இதுக்கு யூனிட் வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம். அடுத்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த ஸ்பெசிமன் அதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ டீங்கிறது டைம் டேக்கன் பை த ஏர் டு அலோவ் த கேஸஸ் டு எஸ்கேப். எவ்வளோகான டைம் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். அது வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து அலவுட் டு எஸ்கேப் ஆகிறது எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த யூனிவர்சலி ப்ரொபோஷனல் டு த யுவர் பெர்மியபிலிட்டி நம்பருக்கு இருக்கும். இது ஜென்ரலாக மினிட்ஸில் சொல்லுவோம் சரியா. ஸோ இதோட யூனிட் கூட கேட்பாங்க சில டயத்தில் சரியா. ஸோ யூனிட் ஆஃப் த பெர்மியபிலிட்டி நம்பர்னா நீங்கள் நம்பருங்கிறதுனால வந்து நோ யூனிட் எழுதிடாதீங்க சரியா. ஸோ ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் சரியா. ஸோ வால்யூமுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கியூப் வரும், ஹெச்சுக்கு 1 சென்டிமீட்டர் சரியா. இங்கே ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அடுத்து ஏரியாவுக்கு அடுத்து மினிட்ஸ் வரும் டைம் சரியா. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. ஸோ சென்டிமீட்டர் பவர் 4 ஆயிடுது. ஸோ கிராம் பெர் மினிட். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் ஃபார் த பெர்மியபிலிட்டி நம்பர் கேட்கலாம். சென்டிமீட்டர் பவர் 4 டிவைடட் பை கிராம் மினிட் இதான் வந்து யூனிட் ஆஃப் யுவர் பெர்மியபிலிட்டி நம்பர் சரியா. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஹெச் வேல்யூ இப்போ இங்கே யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வேல்யூ சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து ஹெச்டி என்ன இருக்கும்னா ஜென்ரலாக வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் 2 இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 இன்ச்சஸ் தெரியும் நம்மளுக்கு. 1 இன்ச்சுங்கிற 25.4 mm. ஸோ நீங்கள் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2.54 சென்டிமீட்டர். ஸோ 2 into 2.54னா 5.08 சென்டிமீட்டர் இருக்கும் சரியா. ஸோ இதான் வந்து ஹெச்சோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் கொஸ்டினில் வந்து கொடுக்கல அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் திஸ் வேல்யூ. ஹெச்டி எல்லாமே 2 இன்ச்சுன்னு எடுத்து அசம்ஷனில் எடுக்கணும். 5.08 சென்டிமீட்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது சின்ன ப்ராப்ளம் கூட கேட்கலாம். சப்போஸ் கேட் எக்ஸாமினேஷன் 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா கூட ஏதாவது சிம்பிள் கொஸ்டினாக கூட கேட்பாங்க. அது வந்து இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போது ஈஸியாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். யூ வில் கெட் த ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இந்த கிராஃப் பெர்மியபிலிட்டிக்கும் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ரிலேஷன். ஸோ அட் த அரௌண்ட் 9%. ஸோ 9% ஆஃப் வால்யூமில் ஒரு பெர்மியபிலிட்டி வந்து மேக்ஸிமம் லெவலில் வந்து ரீச் ஆகும் சரியா. ஸோ 9% ஆஃப் வாட்டர் லெவல் இருக்கும்போது ஸோ பெர்மியபிலிட்டி வந்து மேக்ஸிமம் லெவலில் ரீச் ஆகிருக்கும். ஸோ இதுலேயே வந்து நம்ம கோர்ஸ் லெவல் ஸோ வந்து உங்களுக்கு மோல்டிங்ஸ் ஆனது கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்சர்னால் வந்து நம்ம கோர்ஸ்னால் தெரியும். ஸோ பெரிய லெவலில் இந்த சைஸ் வந்து அதிகமாக இருக்குல்லையே அதை வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோர் பெர்மியபிலிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா பென்டோனைட் ஆர் கேலோனைட்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ பென்டோனைட் கேலோனைட்டுங்கிறது இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கிளே. ஸோ கிளேயோட ஒரு ஃபார்ம் தான் வந்து பேலோனைட் அண்ட் கேலோனைட்டுன்னு சொல்லுவாங்க. பென்டோனைட் அண்ட் கேலோனைட்டு சரியா. ஸோ இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது மோர் பெர்மியபிலிட்டி நம்பர் இருக்கும். அது வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா பென்டோனைட் அண்ட் கேலோனைட். அதே மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்கலாம் சரியா. ஸோ ஸ்மால் சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெர்மியபிலிட்டி நம்பர் கம்மியாயிரும். ஏன்னா எஸ்கேப் ஆகிற டைம் வந்து இங்கே வந்து கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து அதிகமான அதாவது கோர் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கும். கோர் சைஸாக இருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக வந்து கேஸ் வந்து எஸ்கேப் ஆயிரும். அதனால் பெர்மியபிலிட்டி வந்து அது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ டிட்டர்மைன் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த மோல்டிங் சாண்ட் இட் வில் டேக். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கொடுத்துட்டாங்க 1 minute and 25 seconds and allow to the 2000 centimeter cube. ஸோ வால்யூமும் கொடுத்துட்டாங்க 1 centimeter and 25 second. ஸோ வால்யூம் கொடுத்தாச்சு. ஸோ யுவர் வால்யூம் இஸ் 2000 centimeter cube. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமனு கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமனுக்கு இப்போ நம்ம பார்த்துருந்தோம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் ஹெச் வேல்யூ இது எல்லாமே 2 inchesன்னு எடுக்கணும் சரியா. ஸோ 2 inches எடுத்திங்கன்னா சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்தது 5.08 5.08 சென்டிமீட்டர் அவ்வளோதான். அது இங்கே வந்துருச்சு இல்லையா 5.08 சென்டிமீட்டர். ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இஸ் 5 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பி வேல்யூ கொடுத்தாச்சு 5 கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான். நீங்கள் இப்போ என்ன கேட்டுங்கன்னா பெர்மியபிலிட்டி நம்பர். ஸோ ஜஸ்ட்டு யூ கேன் சப்ஸ்டியூட் இன் த ஃபார்முலா சரியா. ஸோ ஸோ அந்த ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. VH டிவைடட் பை PAT அவ்வளோதான் இல்லையா. ஸோ VH டிவைடட் பை PAT. ஸோ வால்யூம் தெரியும் 2000. ஸோ ஹைட் வந்து 5.08. ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் 5. ஸோ ஏரியா வந்து சிலிண்ட்ரிக்கல் தான். ஸோ
நீங்கள் இதுதான் பண்ணணும், pi by 4 into d square. ஸோ டயாமீட்டர் வேல்யூ அதே தான், ஸ்டாண்டர்ட் வேல்யூ டியும் ஹெச் ரெண்டுமே 2 inches தான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமெனுக்கு. ஸோ 5.08 ஸ்கொயர் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ டைம் வந்து இங்கே மினிட்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பட் இங்கே 1 minute 25 secondsனு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 1 minute நீங்கள் ரவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த 25 secondsஸை 25 divided by 60 அதுக்கு வந்து மாற்றிக்குங்க. ஸோ அரௌண்டு 0.416 வரும் இல்லையா. ஸோ 0.416 ஆல்ரெடி ஒரு 1 minute, ஸோ டோட்டலாக 1.416 minute, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் த ஆன்சர் சரியா. ஸோ அரௌண்டு 70.8 வரும், பெர்மியபிலிட்டி நம்பர் வந்து 70.8 அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் சால்வ் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த ஆன்சர் 70.8 தான் பெர்மியபிலிட்டி நம்பர் வரும். ஏன்னா சிம்பிளாக வந்து ஏதாவது ஒரு 1 mark கொஸ்டின் கேட்டில் கூட கேட்கணும் கூட கேட்கலாம். ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க, சிம்பிளான கொஸ்டின் தான். சப்போஸ் எதுவுமே கொடுக்கல, நம்மளுக்கு வந்து ஒன்லி வந்து இப்போ டைம் மட்டும்தான் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் த டைரக்ட் ஃபார்முலா 3007 divided by t. ஸோ எதுவுமே கொடுக்கலைன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 3007 divided by t இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து யூ கேன் கால்குலேட் த பெர்மியபிலிட்டி நம்பர். ஒன்லி டைம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா சில இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செகண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சாரி இது வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸில் போடுறோம். ஸோ டைம் இன் செகண்ட்ஸ் சரியா. சில இதில் மினிட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, அது வந்து டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா கிடைக்கும். சம் 50 பாயிண்ட் சம்திங் அந்த ஃபார்முலாவில் இருக்கும் சரியா. 50.1 divided by t அந்த மாதிரி வரும். டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து டைம் வந்து மினிட்டில் போட்டுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கொடுத்துருக்க ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுங்க. ஸோ எதுவுமே கொடுக்கல, வெறும் டைம் மட்டும் இருந்துச்சுன்னா ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்துருக்கு, பெர்மியபிலிட்டியை வச்சு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃப்ளோயபிலிட்டி. ஸோ ஃப்ளோயபிலிட்டி ஸோ நேம்லேயே இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஃப்ளோ ஆகும் நம்மளுக்கு, அதுதான். எபிலிட்டி ஆஃப் த மோல்டிங் சாண்ட் டு ஃப்ளோ இன்டு ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் த மோல்ட் பாக்ஸ் டியூ டு த ரேமிங் ஃபோர்ஸ். ஸோ ரேமிங் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து மோல்டிங் சாண்ட் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகக்கூடியது, அதை தான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறோம்னா ஃப்ளோபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ரேமிங் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோபிலிட்டி இங்கே வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ அட் த 6% அதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ 6% ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளே ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்னா லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக, ஸோ கிளேல இருந்தால் கொஞ்சம் வந்து களிமண் மாதிரி இருக்குது, அது டோட்டல் லிக்விடாக மாறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆயிரும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ ஈஸியாக ஃப்ளோ ஆயிரும். என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த 6% அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபில் என்ன ஆயிடுது, உங்கள் ஃப்ளோபிலிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வேல்யூ இருக்குது, ஏன்னா கிளே ஸ்டேஜில் இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறிடுது, அதனால் உங்கள் ஃப்ளோபிலிட்டி வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ அட் த 8% 6க்கு மேலே பார்த்தீங்கன்னாலே இன்க்ரீஸ் ஆயிரும் ஃப்ளோபிலிட்டி வேல்யூ, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த மோல்டிங் சாண்ட். ஸோ டு ரிட்டைன் த ஷேப் அண்ட் த சைஸ் ஆஃப் த கேவிட்டி and to withstand the forces applied by the liquid metal. ஸோ எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை ஆகுது, இந்த லிக்விட் மெட்டல் வந்து நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் ஊற்றுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எவ்வளோயான ஃபோர்ஸ் வந்து வருதோ அதை வந்து நம்மளை ரீட்டைன் பண்ணணும் இல்லையா, ஷேப்பு செய்யுது. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் மோல்டிங் சாண்ட், அதுதான் சரியா. ஸோ மோல்டு மஸ்ட் ஹேவ் த சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும், இல்லைனா ஈஸியாக வந்து பிரேக் ஆயிரும் சரியா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ அந்த சாண்டிலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதாவது நம்ம சாண்டே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம் பேசிக்காக. ஸோ க்ரீன் சாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ட்ரை சாண்ட் அண்ட் ஹார்ட் சாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் சாண்டுன்னா ஆல்ரெடி மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா மண்ணில் வந்து, அதை தான் வந்து நம்ம க்ரீன் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் சரியா. ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து அந்த ஹீட்டான மெட்டல் வந்து நீங்கள் வந்து உங்கள் உள்ளே போர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே என்ன செய்யும், எவாப்பரேட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மாறின சாண்டை தான் என்ன சொல்லுவோம்னா ட்ரை சாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ அதை அடுத்து வருது, அதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ளது தான் அந்த க்ரீன் சாண்ட்னு சொல்லுவோம். இட் should have also the sufficient strength so that the constructed mold retain the shape. ஸோ அதோட ஷேப் வந்து ரீட்டைன் பண்ணும். ஸோ க்ரீன் ஸ்ட்ரென்த்தோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 130 to 160 கிலோ பாஸ்கல் இருக்கும். சியர் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து 10 to 40 கிலோ பாஸ்கல் இருக்கும் சரியா. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் சியர் ஸ்ட்ரென்த். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது 130 to 160, இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம் சரியா. அந்த ரேஞ்ச் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வரும், சியர் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வரும்ட்டு. க்ரீன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து 130 to 160, க்ரீன் சியர் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து 10 to 40 கிலோ பாஸ்கல். ஸோ நான் அதுக்கடுத்து சொன்னது வந்து ட்ரை ஸ்ட்ரென்த். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து மாய்ஸ்சராக கண்டென்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த
லிக்விட் மெட்டலில் வந்து நம்ம ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற வந்து போர் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட் அது வந்து எல்லாமே என்ன செய்யணும்னா எவாப்ரேட் ஆயிரும். ஸோ எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சாண்ட் தான் என்ன சொல்லுவாங்க ட்ரை சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் செகண்ட் ரூல். ஸோ வென் த molten metal is poured into the mold, the sand around the mold cavity is quickly converted into the dry sand. ஸோ பக்கத்தில் mold cavity பக்கத்தில் இருக்கிற அந்த சாண்ட் எல்லாமே என்ன செய்யணும்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக வந்து இப்போ மாறிடும். அதான் வந்து மாய்ஸ்சர் இன் த சாண்ட் இமிடியேட்லி எவாப்ரேட்டட், அந்த ஹீட்னால் வந்து ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிறதுனால ட்ரை ஆயிடுது. அதுதான் ட்ரை சாண்டுன்னு சொல்லுவோம். சரியா? So at this stage it should retain the mold cavity and at the same time withstand the metallostatic force வந்து நம்ம withstand பண்ற மாதிரி இருக்கணும். mold cavity withstand பண்ற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டாண்ட் வந்து. ஸோ இங்கே வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ரேஞ்ச் வந்து என்ன வரும்னா 120 to 140. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 130 to 160, இங்கே 120 to 140. பட் சியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ அங்கே 10 to 40, இங்கே வந்து 30 to 80 ரேஞ்சில் இருக்கும் சியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ ட்ரை சாண்டுக்கு வந்து. எஸ், இது வந்து செகண்ட் டைப் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் கேட்டகரி ஹார்ட் சாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெட்டல் வந்து போர் பண்ணி ஊற்றுறது மூலமாக அந்த டெம்பரேச்சர்னால மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட்லாம் எவாப்ரேட் ஆயிடுது. ஸோ ட்ரை ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஸோ ட்ரை ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதனால் என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ சாண்டை என்ன செய்யணும்னா வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிரும், ஹாட் சாண்டாக மாறிடும். அதுதான் அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட், அடுத்து வந்து ட்ரை சாண்டு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹாட் சாண்ட். அதுதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாண்ட் that is required to hold the shape of the mold cavity after all the moisture is eliminated. So total வந்து எல்லாமே வந்து evaporate ஆயிடுச்சு. இப்போ எல்லா moisture content evaporate ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் after becoming the sand dry, still the liquid metal is having more heat will increase the temperature of the sand. So still வந்து இப்போ என்ன செய்யணும்னா அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கூட்டும் இல்லையா? அதை தான் சொல்கிறோம். It will become the hard. ஸோ அந்த சாண்ட் தான் ஹாட் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறதா யூடிஎம் வச்சு நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதான் வந்து டெஸ்ட்டு க்ரீன் ஸ்ட்ரென்த்தை வந்து ஏதாச்சும் பண்ணணும்னா யூடிஎம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சாண்ட் முல்லர் அப்படிங்கிறத வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டு மிக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் தான் மோல்டிங் சாண்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சாண்ட் முல்லருங்கிறத யூஸ் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த ப்ராப்பர்ட்டி ஹார்ட்னஸ். ஸோ ஹார்ட்னஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும். இந்த ரெசிஸ்டன்ட் டு இன்டெண்டர் சொல்லுவோம் இல்லையா? எவ்வளோ காரணம் நம்மளுக்கு வந்து இன்டெண்டரை வச்சு உள்ள அழுத்திங்க சர்ஃபேஸில் வந்து அது எவ்வளோகான வந்து ஹார்டாக இருக்கிறத காட்டும். அதே தான் சேம் இங்கேயும் அதே மாதிரி கேஸ்டிங்கில் வந்து இது சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி டு மினிமைஸ் எரோஷன் வந்து ஆயிடக்கூடாது, எரோட ஆயிடக்கூடாது இல்லையா? அதான் வந்து அண்ட் டு வித்ஸ்டாண்ட் இந்த லிக்விட் மெட்டல்னால வந்து வர ஃபோர்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸை வந்து நம்மளுக்கு நான் ஹார்டாக காட்டும் இல்லையா? அதை வந்து ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மோல்டோட ஹார்ட்னஸ் நம்பர் வேல்யூ வந்து 0 to 100 இதான் வந்து ரேஞ்ச். சரியா? ஸோ மோல்டிங்கில் ஹார்ட்னஸ் நம்பர் வந்து 0 to 100 இருக்கும். ஆவரேஜ் மோல்டு ஹார்ட்னஸ் நம்பர் வந்து 60 to 80. ஆக்சுவலாக இது தப்பாக இருக்குது. சரியா? ஸோ இது வந்து இட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் 60 to 80. சரியா? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் மோல்டு ஹார்ட்னஸ் நம்பர் வந்து 60 to 80 அதான் அந்த ரேஞ்சு. ஸோ ஜென்ரலாக வந்து மோல்டு ஹார்ட்னஸ் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ இட்ஸ் இல்லாத சஃபிஷியன்ட் ஹார்ட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் மோல்டு வந்து. சரியா? ஸோ இப்போ ஹார்ட்னஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் அதாவது ஆவரேஜில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 80. ஸோ 80யோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் பெர்மியபிலிட்டி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருன்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து கேஸ் வந்து எஸ்கேப் பண்ண விடாது. அதனால வந்து பெர்மியபிலிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கும். அதே 60 கீழே இருக்குது அப்படின்னா வந்து டைமென்ஷனல் ஸ்டேபிலிட்டி வந்து இருக்கிறது வந்து கம்மியாயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். சரியா? ஸோ இதான் வந்து அந்த கீ பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஹார்ட்னஸ். ஸோ அதுக்கப்புறம் தெரியும் அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அட்ஹெசிவ்னா தெரியும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மெனி அதான் வந்து ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ இங்கேருந்து வேறு வேறு மெட்டீரியல்ஸ் இடையில வந்து நம்மளுக்கு பாண்டு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஞாபகம். அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டினா 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வேறு வேறு மெட்டீரியலுக்கு வந்து இடையில வந்து பாண்டு ஃபார்மேட் பண்ணோம்னா அது அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து மோல்டிங் சாண்டுக்கும் மோல்டு ஃப்ளாஸ்க் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாண்டிங் அதாவது மோல்டிங் சாண்டுக்கும் பேட்டர்னுக்கும் இடையில வந்து உங்களுக்கு பாண்டிங் இருந்துச்சுன்னா அதுதான் அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். கோஹெசிவ்னா ஒரே மாதிரி சேம். சரியா? ஸோ கோஹெசிவ் வந்து ஒரே தான் 2 சிமிலர் மெட்டீரியல்ஸ் அதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு பாண்டு ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா கோஹெசிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். பெட்வீன் த 2 சாண்ட் கிரெயின்ஸ். ஸோ ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி உள்ள 2 கிரெயின்ஸுக்கு இடையில பாண்டிங் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அது வந்து கோஹெசிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது தவிர வேறு என்னதுன்னா கிரெயின் ஃபைனஸ் நம்பர்னு சொல்லுவாங்க GFN. ஸோ விச் இண்டிகேட் த ஆவரேஜ் கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கிரெயின் சைஸ் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் GFN நம்பர். ஸோ இது வந்து அதிகமாக இருந்துச்சு கிரேட்டர் த GFNனா லோயர் த கிரெயின் சைஸ்னு அர்த்தம். ஸோ கிரெயின் சைஸ் வந்து கம்மியாக இருக்கையில் தான் உங்களுக்கு வந்து அந்த GFN வேல்யூ வந்து அதிகமான நம்பராக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இந்த டஃப்னஸ் பார்க்குறோம்.
So toughness already no பார்த்தோம், ability to resist the impact and shock load. So சடனாக வந்து ஒரு லோடு வந்து அப்ளை ஆகுது, ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோதான் ரெசிஸ்ட் பண்ணி வைக்கிறோம், அதை வந்து டஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து அதான் ஜென்ரல் டெஃபினிஷன் தான் இங்கே மோல்டு ஸ்டாண்ட்னால கிரியேட் பண்ணுறது. ஸோ இங்கே டஃப்னஸ் வந்து எதை வச்சு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா ஷேட்டர் இண்டெக்ஸ் டெஸ்ட், இதான் வந்து இந்த கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டுக்கு பேர் ஷேட்டர் இண்டெக்ஸ் டெஸ்ட் இஸ் டன் ஃபார் த டஃப்னஸ் டெஸ்டிங். ஸோ ஷாக் ஆர் அப்சர்வ்ட் when the molten metal is poured. ஸோ அது வந்து நீங்கள் வந்து மெட்டல் வந்து போல்ட் பண்ணி போகும்போது உள்ளே வந்து ஒரு ஷாக்கிங் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் ஷேட்டர் இண்டெக்ஸ் டெஸ்ட். ஸோ ஷேட்டர் இண்டெக்ஸ் டெஸ்ட் தான் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதாவது லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொலாப்சிபிலிட்டி. ஸோ கொலாப்சிபிலிட்டினா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மோல்டிங் சாண்ட் விச் கிரியேட் த ரெசிஸ்டன்ஸ் டு த மெட்டல் கான்ட்ராக்ஷன். ஸோ மெட்டல் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கா, சுருங்கிடக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பேர் தான் கொலாப்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இது வந்து நமக்கு அந்த இதுக்காக வந்து அந்த கிராக்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சம் அடிட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதை வந்து இந்த சாட் டஸ்ட்னு சொல்லுவாங்க, உட்டன் பவுடர், உட்டர் ஃப்ளோர், இதெல்லாமே வந்து உள்ள தூவி விட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த கிராக்காரை வந்து தடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதான் கொலாப்சிபிலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ டூரிங் த சாலிட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சாலிட் கான்ட்ராக்ஷனாக சுருங்கி வருது இப்போ கேஸ்டிங்கு. இஃப் த மோல்டு கிரியேட்ஸ் த ரெசிஸ்டன்ட் கிராக் will appear over the castings வந்து கிராக் வந்து வரும். ஸோ அதனால் வந்து அதான் அவாய்ட் பண்ணோம். அதுக்காக தான் we are preferring your high collapsibility is preferred, அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் சரியா. ஸோ இது எப்படி தடுப்போம்னா we are going to apply the additives. ஸோ சாட் டஸ்ட் ஆர் உட்டன் பவுடர் இஸ் ஆடட் டு த மோல்டிங் சாண்ட். ஸோ மோல்டிங் சாண்டில் வந்து இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு we are going to prevent the cracks சரியா. ஸோ since the molten metal is poured wooden powder, ஸோ bands as ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும்னா சாம்பிள் ஆயிரும். ஸோ அந்த ஹீட்டுனால அண்ட் again shrinks in size scattering. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராக்ல போய் ரெசிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிங்க் ஆகிறத வந்து அந்த கான்ட்ராக்ஷன் ஆகிறத தடுத்துரும், அவ்வளோதான் சரியா. ஸோ வந்து அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம். இந்த உட்டன் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா, உட் ஃப்ளோர், அதுதான் வந்து சாட் டஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுதான் வந்து நீங்கள் தூவி விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸோ கேஸ்டிங் வந்து நியராக வந்து இருக்கிறதுல வந்து ஈஸியாக வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிரிங்கேஜ் வந்து குறைச்சிரும், அதனால் கான்ட்ராக்ஷன் வந்து குறைச்சிறது தான் கொலாப்சிபிலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இதான் வந்து கம்பைன்ட் ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் ஃப்ளோபிலிட்டி, செகண்ட் பெர்மியபிலிட்டி, டிஃபார்மேஷன், ஸ்ட்ரென்த். ஸோ நாலுமே வந்து கிராஃபில் ஒரே கிராஃபில் காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சரியா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அட் 9% வந்து உங்கள் பெர்மியபிலிட்டி மேக்ஸிமம் லெவலில் ரீச் ஆயிருந்துச்சு இல்லையா, அட் 9% வரும் சரியா. ஸோ அதே மாதிரி ஃப்ளோபிலிட்டியில் வந்து 6% வந்து கிளே எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம என்ன மாறிடும், லிக்விடாக மாறின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளோபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து 4% மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க சரியா. ஸோ இங்கே வந்து 6%, இங்கே வந்து 9% ஆஃப் வாட்டர், இங்கே வந்து 4% வந்து ஸ்ட்ரென்த் வந்து என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் லெவலில் இருக்கும் சரியா. ஸோ 4% ஆஃப் வாட்டர் இருக்கணும். ஸோ டிஃபார்மேஷன் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். 10% வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிற மாதிரி வரும் சரியா. ஸோ இதை வந்து கம்பேரிசன் ஆஃப் ஆல் த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோல்டிங் சாண்ட். ஸோ இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்டு, ஸோ அதுக்கு ஃபாலோட் வித் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு இருக்கும். ஸோ அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட், அதாவது இந்த டிசைன் ஆஃப் நம்மளுக்கு கேட்டு கோர் டிசைன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுலேயே வந்து இந்த கேட் டிசைன் இருக்கு இல்லையா. ஸோ அதான் மெயினாக வந்து கேட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் தான் மெயினாக வரும் சரியா. ஸோ அதெல்லாமே we will discuss in the upcoming videos right. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.